விருச்சிக ராசிக்கு ருணம், ரோகம், சத்ரு, அதாவது கடன், நோய், எதிரி, இதை உருவாக்கும் கிரகம் யார்? இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷம், அதாவது அந்த மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானை இவர்களுக்கு இந்த நோய், கடன், எதிரி அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குவார். அதாவது விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக அவரே வருகிறார். ஆகவே இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த செவ்வாய் பகவானால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மிக முயற்சி பண்ணி வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம வெற்றி அடையணுமோ அந்த அளவுக்கு போராடிட்டு இருப்பாங்க. பட் அவங்க அந்த முயற்சிகளுக்கு கடைசி நேரத்துல சில தடங்கள் எல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அவங்களால சக்சஸ் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் பகவானே. ஆக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த தொழில் புரிவோர் மற்றும் தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்தீங்கன்னா படிப்பு மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசிகளை பிறந்த இவங்க எல்லோருமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி வெற்றி படியை ஏற்ற நேரத்துல கடைசி படியில போய் நின்று மிஸ் பண்ணிடுவாங்க. இதனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள்லாம் வாழ்க்கையில கிடைக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க நல்ல லைஃப்ல மிகவும் செட்டில் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கும் இவங்க போக வேண்டிய ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது ஆறாம் வீடு என்று சொன்னால் அது மேஷம். அந்த மேஷம்னா ஒரு நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசியாக கொண்ட ஸ்தலம், அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்தில் நீங்க செல்ல வேண்டும். அந்த திருவண்ணாமலையில் கூட நீங்க மிக முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு முருகப்பெருமானே. காரணம் என்னவென்றால் இந்த மேஷத்துக்கு அதிபதியாக வருவது செவ்வாய் பகவான். ஆகவே இந்த செவ்வாய் பகவான் என்பது முருகனே. ஆகவே இந்த திருவண்ணாமலை சென்று அங்கு அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்ற பேருடைய அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது மூலியமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கடன், நோய், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். லைஃப்ல நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் இனி சக்சஸா முடியும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே கண்டிப்பாக நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் என்னவென்றால் திருவண்ணாமலை சென்று அங்கு இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபடுவதனால் உங்களுக்கு பல வெற்றிகள் வரும்.